சங்கீதம் 65:11. வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் 2026 வருஷத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுறதுக்காக எவ்வளோ விஷயங்களை முன்னெடுப்போம், எத்தனையோ ரெசல்யூஷனை நம்ம எடுத்திருப்போம். இந்த வருஷம் நான் இதை பண்ணணும், இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தை என்ன செய்யும், நன்மையால் முடிசூட்டுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுறதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சங்கீதம் 65:3 சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறார், அக்கிரம விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது, தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இந்த வருஷம் நமக்கு நன்மையால் முடிசூட்டப்பட வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன செய்யப்படணும்? நம்மளுடைய குணங்களை மாற்றணும். அக்கிரமமான விஷயங்கள் என்மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் சொல்கிறாரு. அந்த மாதிரி அக்கிரம விஷயங்கள் நம்ம மேலே என்ன செய்யக்கூடாது? மிஞ்சி வல்லமை கொள்றதுக்கு நம்ம விடாமல் இருந்தோம்னா மட்டும்தான் அந்த வருஷத்தை என்ன செய்ய முடியும்? நன்மையால் முடிசூட்ட முடியும். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவார். ஆமென்.